இந்த கள ஆய்வின் மூலமாக மாணவர்கள் மத்தியிலே மேலும் பாகுபாட்டை வளர்ப்பது அல்ல, இந்த பாகுபாட்டை வெளிக்கொண்டுவதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை கோருவதோடு பொது சமூகத்தினுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்புவதோடு கல்வி நிலையங்கள் பாகுபாடற்ற நிலையங்களாக மாற வேண்டும் என்கிற ஒரு பேரார்வத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆய்வு வெளியிடப்படுகிறது. ஒரு மாத காலத்திற்குள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் இதே பத்திரிகையாளர் மன்றத்திலே குறிப்பிட்ட பள்ளிக்கூடங்களின் பெயர்களையும் தீண்டாமை ஒழிப்பு வெளியிட வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதையும் நான் பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பாலும் இந்த ஆய்வில் 90% மாணவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பட்டியல் பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் கருத்தையும் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வில் 10% பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் கருத்துக்களும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தலித் சமையலர் சமைக்க முடியாத ஒரு பள்ளி, மாணவர்கள் தனித்தனி வரிசையாக நின்று சத்துணவு பெறுவது என்பது 6 பள்ளிக்கூடங்கள். பள்ளிகளில் உயர்நிலை பள்ளி உள்பட குடிப்பதற்கு பொது குடிநீர் வைக்கக்கூடிய இடங்களில் குடிநீர் குவளைகள் இல்லாத, கிளாஸ் இல்லாத பள்ளிக்கூடங்கள் 19 பள்ளிக்கூடங்கள். குவளை இல்லை, கிளாஸ் இல்லை என்று சொன்னால் இது தீண்டாமையினுடைய ஒரு மிகப்பெரிய வடிவம் என்று தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பள்ளிக்கூடங்களில் சாதி அடையாளங்களை வெளிப்படுத்துகிறாங்க. அது கர்ச்சீப்பில் துவங்கி கைக்குட்டையிலிருந்து நம்ம கடுக்கன் உள்பட பலவிதமான பாகுபாடு இருக்கிறதுல ஒரு தவிர்க்க முடியாத ஆய்வாக திரைப்பட நடிகர்களையும் அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்த உள்ளூர் கிராமத்தில் குறிப்பிட்ட சாதியில் யார் செல்வாக்கோடு இருக்கிறாரோ அவரை பற்றி அந்த பள்ளியில் பெருமையாக பேசுவது, அவரை அந்த நிகழ்ச்சிக்கு, அவரை பள்ளிக்கூட நிகழ்வுக்கு வரவழைப்பது என்பதெல்லாம் கூட இந்த பாகுபாட்டின் ஒரு வடிவமாக இருக்கிறது. இந்த 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 சமூக நீதி பாரம்பரியத்தை, அந்த பெருமையை நம்முடைய ஆசிரியர்கள் எவ்வாறு உணர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அது வெறும் சமூக நீதி கருத்துக்கள் ஒரு பரீட்சைக்கு மதிப்பெண் பெறுகிற ஒரு கருத்தாக மட்டும்தான் இருக்குதே தவிர அது மாணவர்களுடைய ஆசிரியர்களுடைய மனதில் ஊடுருவி ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற கருத்துக்களாக இல்லை என்பதான இவ்வளோ பெரிய பாகுபாட்டுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இன்றைக்கி பார்க்க முடியும். இப்போ சில சாதாரண விஷயங்கள் இருக்கிறது. தீவிரமான குற்றச்சாட்டு, பெண்களுக்கு, பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஆசிரியர்களை எப்படி நாம் மன்னிக்க முடியும்? இப்போ அவர்கள் மீது நம்ம கையில் விவரம் இருக்கிறது, எந்த ஆசிரியர் என்ன விவரம் இருக்கிறது, இதன் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நேரடியாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அந்த பள்ளிக்கூட ஆசிரியருக்கு முன்பாக புகார் நாங்கள் எழுப்புவோம். இன்றைக்கு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் பள்ளிகளில் பாகுபாடு குறித்த கள ஆய்வு அறிக்கையை வெளியிடுகிறோம். இப்போது இந்த அறிக்கையை வெளியீட்டு நிகழ்வில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் என்ற முறையில் நானும், மாநில தலைவர் தோழர் செல்லக்கண்ணு, துணை பொதுச் செயலாளர்கள் தோழர் சாமிநாதன், தோழர் சுகந்தி, இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் அரவிந்த் சாமி, அதே போல் மாநில செயலாளர் வேணி ஆகியோர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கெடுக்கிறோம். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பட்டியலின மாணவர்கள் மீது தாக்குதல்களும் சாதிய பாகுபாடுகளும் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அதிகரித்து வந்தது. நாமெல்லாம் அதிர்ச்சி அடையக்கூடிய விதத்தில் நான்குநேரியில் மாணவர் சின்னத்துரையும் அவருடைய சகோதரியும் தாக்கப்பட்டார்கள். பல பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் ஆயுதங்களால் தங்களை தாக்கிக் கொள்வது, சாதி அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான அடையாளங்களை பகிரங்கமாக பயன்படுத்தி கொள்வது, ஆசிரியருக்குள்ளேயே சாதிய பாகுபாடுகள், இவையெல்லாம் தமிழ் சமூகத்தினுடைய கவனத்தை மிக பெரிதாக ஈர்த்த நேரத்தில் இதற்கு எதிராக ஒரு கள ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முடிவெடுத்தது. நான் இந்த கள ஆய்வினுடைய நோக்கத்தை சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த கள ஆய்வின் மூலமாக மாணவர்கள் மத்தியிலே மேலும் பாகுபாட்டை வளர்ப்பது அல்ல, இந்த பாகுபாட்டை வெளிக்கொண்டுவதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை கோருவதோடு பொது சமூகத்தினுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்புவதோடு கல்வி நிலையங்கள் பாகுபாடற்ற நிலையங்களாக மாற வேண்டும் என்கிற ஒரு பேரார்வத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆய்வு வெளியிடப்படுகிறது. எனவே தான் இப்போது நாங்கள் கொடுத்திருக்கிற பத்திரிகையாளர் குறிப்பில் கூட அந்த பாகுபாடில் இருக்கிற பள்ளிக்கூடங்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை. நாங்கள் இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு சொல்லிக்கொள்வது, ஒரு மாத கால அவகாசத்தில், ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்தவுடன் அரசாங்கத்திடம் இந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்துடைய பெயர் பட்டியல் நாங்கள் வழங்க இருக்கிறோம். ஒரு மாத காலத்திற்குள்
நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் குறிப்பிட்ட பள்ளிக்கூடங்களின் பெயர்களையும் தீண்டாமை ஒழிப்பு வெளியிட வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதையும் நான் பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்வை பொறுத்தவரை உண்மையில் தமிழகத்தில் பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மெகா சர்வே என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். 441 பள்ளிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. 644 மாணவர்கள் அவர்கள் கைப்பட எழுதி கொடுத்த ஆய்வு படிவங்கள் எங்கள் கையில் இருக்கிறது. 36 மாவட்டங்கள், 250 தன்னார்வ தொண்டர்கள், பயிற்சி அளிக்கப்பட்ட தொண்டர்கள் இந்த ஆய்வில் ஈடுபட்டார்கள். ஏறக்குறைய 3 மாத காலம் நாங்கள் இந்த ஆய்வை எடுப்பதற்கும் தொகுப்பதற்கும் பயன்படுத்தி கொண்டோம். அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி என்கிற முறையில் 3 பள்ளிகளிலும் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பெரும்பாலும் இந்த ஆய்வில் 90% மாணவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பட்டியல் பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள். ஆனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் கருத்தையும் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வில் 10% மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் கருத்துக்களும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 78 கேள்விகள் மொத்தமாக இந்த ஆய்வில் கேட்கப்பட்டது. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் 39 வடிவங்களில் பள்ளிகளில் சாதிய பாகுபாடு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. 441 பள்ளிகளில் செய்யப்பட்ட ஆய்வுகளிலேயே 39 வடிவங்களில் தீண்டாமை கொடுமை பள்ளி வளாகத்திற்குள்ளே இருக்கிறது. இந்த தீண்டாமை மாணவர்களுக்குள்ளே நிலவுவது, ஆசிரியருக்குள்ளே கடைபிடிக்கப்படுவது, ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது தீண்டாமை கொடுமை ஏவுவது, ஆய்வகத்தில், உணவு கூடத்தில், கழிப்பறையில் என்று பள்ளி வளாகத்தில் ஒரு பொது சமூகத்தில் எவ்வாறு தீண்டாமையும் பாகுபாடும் இருக்கிறதோ அதே போல் பொது சமூகத்தினுடைய நீட்சியாக பள்ளி வளாகத்துக்குள்ளே சாதி பாகுபாடு இருப்பதை இந்த ஆய்வறிக்கை பகிரங்கமாக வெளியிடுகிறது. குறிப்பாக உணவு கூடத்தில் பாகுபாடு என்று வருகிற போது நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட 444 பள்ளிகளில் தலித் சமையலர் சமைக்க முடியாத ஒரு பள்ளி, மாணவர்கள் தனித்தனி வரிசையாக நின்று சத்துணவு பெறுவது என்பது 6 பள்ளிக்கூடங்கள், தனித்தனியாக மாணவர்கள் சாதி வாரியாக அமர்ந்து தனித்தனி அறைகளில் உணவு அருந்துவது 4 இடங்கள், பள்ளிகளில் உயர்நிலை பள்ளி உள்பட குடிப்பதற்கு பொது குடிநீர் வைக்கக்கூடிய இடங்களில் குடிநீர் குவளைகள் இல்லாத, கிளாஸ் இல்லாத பள்ளிக்கூடங்கள் 19 பள்ளிக்கூடங்கள். குவளை இல்லை, கிளாஸ் இல்லை என்று சொன்னால் இது தீண்டாமையினுடைய ஒரு மிகப்பெரிய வடிவம் என்று தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ சில கிராமங்களில் இரட்டை குவளை முறை கூடாது என்று சொன்னால் டீ கடையவே எடுத்துருவாங்க. அதுபோல் டம்ளர் இருந்தால் தானே 2 டம்ளர் என்று சொல்லி டம்ளரையே எடுத்து விடுகிற நடவடிக்கையாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம். அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மற்றொரு செய்தி ஆசிரியர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய தீண்டாமை. ஆசிரியர்கள் நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பள்ளிகளில் அவர்களுக்குள்ளேயே தீண்டாமை பார்த்து கொள்வது 3 பள்ளிகள். ஆசிரியர் சாதியின் காரணமாக தலித் மாணவரை தொடாத பள்ளி ஒரு பள்ளி என்று பார்க்கிறோம். அதே போல் ஒரே விதமான குற்றங்களுக்கு தலித் மாணவர்களுக்கு கூடுதல் தண்டனை வழங்கக்கூடிய பள்ளிகள் 3 பள்ளிகள். தலித் மாணவர்களை வித்தியாசமாக நடத்துவது 5 பள்ளிகள். சாதிய பாகுபாட்டுடன் மாணவர்களை நடத்துவது ஒரு பள்ளி. இப்படியாக கடைசி வரிசையில் தலித் மாணவர்களை அமர வைப்பது 2 பள்ளி என்கிற முறையில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பள்ளிகளில் வந்திருக்கிறது. மிக தீவிரமான தீண்டாமை வடிவங்கள் என்று பார்க்கிற போது தலித் மாணவர்கள் கழிவறைகளை சுத்தம் செய்யக்கூடிய பள்ளிகள் 15 பள்ளிகள் என்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கிறது. சாதி மோதல்கள் பள்ளி வளாகத்திற்குள் நடைபெற்றது 25 பள்ளிக்கூடங்கள். ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் +2 பரீட்சையில் 10வது பரீட்சையில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களை பாராட்டு விழா நடத்துவது பொதுவாக பள்ளிக்கூடங்களில் வழக்கம். ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் இந்த ஆண்டு தலித் மாணவர் முதலிடத்தில் வந்தார் என்பதற்காக அந்த விழாவையே அவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அடிப்படையில் இது எந்த பள்ளியினுடைய பெயரையும் நாம் இப்போது வெளியிடவில்லை. ஒரு பொது நோக்கம் கருதி, சமூக நல்லிணக்கம் கருதி நாம் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியோடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடந்து கொள்ள விரும்புகிறது என்பதை நான் குறிப்பிடுகிறேன். அதே போல் சாதி உணர்வை வெளிப்படுத்துகிற 23 பள்ளிக்கூடங்கள், பள்ளி சுவர்களில் சாதிய பாகுபாட்டு குறித்த வாசகங்கள் எழுதி வைப்பது 3 பள்ளிகள் என்பதையெல்லாம் இப்போது நம்முடைய இந்த பாரபட்சம் குறித்த செய்திகள் குறிப்பிடுகிறது. மிக முக்கியமாக இந்த பாகுபாடுகளில் ஒன்றாக
சாதி ரீதியான அடையாளங்களை மாணவர்கள் அணிந்து வருவது. எல்லோருக்கும் தெரியும், சாதி ரீதியான கயர்களை அணிந்து வருவது. ஆனால் இந்த ஆய்வில் சாதி ரீதியான கயர்கள் மட்டுமல்ல, சாதி ரீதியான கைக்குட்டைகள், சாதி ரீதியான கடுக்கன்கள், சாதி ரீதியான வண்ண பொட்டுக்கள், இப்படியெல்லாம் சைக்கிளில் ஸ்டிக்கர் ஒட்டுவது, சைக்கிளில் அல்லது இருசக்கர வாகனத்தில் அந்த குறிப்பிட்ட சாதியினுடைய வண்ணத்தில் அங்கே வைத்திருப்பது என்கிற முறையில், பொட்டுகள் கூட சாதிய அடையாளத்தோடு வைக்கப்படுது என்கிற முறையில் 38 வடிவங்களில் சாதிய அடையாளத்தை மாணவர்கள் தமிழ்நாட்டில் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு மாபெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. எனவே இதன் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதியரசர் சந்துரு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் என்பது இந்த காலத்தில் மிகவும் கால பொருத்தப்பாடானது. நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை முடித்தவுடன் ஆணையரிடம் இந்த அறிக்கையை நாங்கள் வழங்க இருக்கிறோம், மாநில அரசாங்கத்திற்கும் வழங்க இருக்கிறோம். இதன் மீது அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஆய்வை எடுத்தவர்கள் என்கிற முறையில் அரசாங்கத்திற்கு ஒரு 23 பரிந்துரைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக மாநில பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குனர் அலுவலகத்தில் ஐஏஎஸ் அதிகாரி, இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி என்கிற அந்த பதவியில் இந்த சாதிய பிரச்சனை, பள்ளிக்கூடங்களில் நிலவுகிற சாதிய பிரச்சனைகளை குறித்து கவனம் செலுத்துவதற்காக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும். அதனுடைய கட்டமைப்பை தலைமைச் செயலகத்தில் மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளி கல்வித்துறையோடு இணைந்து அந்த அதிகாரிக்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். எந்த பள்ளியில் சாதி ரீதியான பாகுபாடு வந்தாலும் நேரடியான தலையீட்டை இந்த அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்துகிறோம். அதேபோல் அனைத்து பள்ளிகளிலும் சமத்துவ குழுக்கள், பெண்களுக்கான பாலியல் புகார் கமிட்டி இருப்பதைப் போல, ஐசி இருப்பதைப் போல், தலித் மாணவர்கள் தங்களுடைய பாதிப்புகளை தெரிவிக்கக்கூடிய விதத்தில் இந்த சமத்துவ கமிட்டிகள் அங்கே அமைக்கப்பட வேண்டும். பாடத்திட்டம் சமத்துவத்தை போதிக்கிற பாடத்திட்டங்களாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். அதே போல் பள்ளிகளில் இப்போது சமத்துவ புகார் குழுக்கள் இருக்கிறது, புகார் பெட்டி இருக்கிறது. மாணவர் மனசு என்று மிக அழகான பெயர் கூட அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆய்வு மேற்கொண்ட பள்ளிகளில் பல பள்ளிக்கூடங்களில் மாணவர் மனசு என்கிற அந்த பெட்டியவே காணவில்லை. எனவே மாணவர் மனசு என்று அந்த பெயர் பொருத்தப்பாடாக இருக்கிறது. அனைத்து பள்ளிகளிலும் இந்த மாணவர் மனசு என்கிற அந்த பெட்டிகள் வைக்கப்பட வேண்டும். அவைகளில் இருக்கிற புகார்களை வாரம் ஒரு முறை அதை எடுத்து மாநில அளவிலான அறிக்கை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் வற்புறுத்துகிறோம். அதே போல் தமிழகத்தினுடைய சிறந்த சமூக நீதி பாரம்பரியத்தை மாணவர்கள் மத்தியில் பறைசாற்றக்கூடிய விதத்தில் விழாக்கள், சமத்துவ விழாக்களை பள்ளிக்கூடங்களில் நடத்த வேண்டும். தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பாரம்பரியத்தை குறித்து மாணவர்கள் மத்தியிலே கட்டுரை போட்டிகள் போன்ற அடிப்படையான புரிதலை ஏற்படுவதற்கான நிகழ்ச்சிகளை அவர்கள் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் இது உள்பட 23 ஆலோசனைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். சில பாராட்டுக்குரிய பள்ளிகளும் கூட இந்த ஆய்வில் நாங்கள் பார்க்க முடிந்தது. எப்படி பாகுபாட்டுடன் கூடிய பள்ளிகளினுடைய பெயரை வெளியிடவில்லையோ, அதே போல் பாராட்டக்கூடிய பள்ளிகளின் பெயரையும் கூட நாங்கள் வெளியிடவில்லை. அதில் நாம் பார்க்கிறோம், சில பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில் சாதி ரீதியான பாகுபாட்டுக்கு எதிராக அவர்கள் சமத்துவத்தை நிலைநாட்ட பணி செய்தார் என்பதற்காக சில பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆசிரியர் வசை சொல்லுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். சில பள்ளிக்கூடங்களில் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சில பள்ளிக்கூடங்களில் தலைமை ஆசிரியர்கள் எப்படிப்பட்ட பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எல்லா இடங்களிலும் பரவலாக நடக்கவில்லை என்பதுதான் நம்முடைய கவலையாக இருக்கிறது. எனவே இந்த விரிவான, இது நியாயமாக மாநில அரசு செய்ய வேண்டிய ஒரு பணி, ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய ஒரு பணி. அவர்கள்தான் ஒரு பிரச்சனையை மூடி மறைப்பது என்பதை விட பிரச்சனை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற ஒரு சிறிய கட்டமைப்பு கொண்ட ஒரு அமைப்பு இத்தனை இடங்களில் ஆய்வு செய்ய முடியும் என்றால், அரசாங்கம் நினைத்தால் பல்லாயிரம் இடங்களில் அவர்கள் ஆய்வுகள் எடுக்க முடியும். அதன் மூலம் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும் என்பதெல்லாம் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே தமிழக மத்தியில் இந்த செய்தியை நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் மத்தியிலே மேலும் பாகுபாட்டை உருவாக்குவதற்கு அல்ல, பாகுபாடு இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பாகுபாட்டுக்கு எதிராக நம்முடைய கல்வி நிலையங்களை மாற்ற வேண்டும். கல்வி நிலையங்களிலிருந்து சமத்துவ கருத்துக்கள் வெள்ளம் போல் மக்கள் மத்தியில் ஊடுருவ வேண்டும் என்பதற்கு மாறாக சமூகத்தினுடைய கழிவுகளாக இருக்கக்கூடிய சாதி பள்ளிக்கூடங்களிலே வெள்ளம் போல் ஊடுருவது மிகுந்த கவலை அளிப்பதாக இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில்
நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எழுத்துப்பூர்வமான ஆய்வில் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 38 வகையான, நான் சொன்ன பாருங்கள், 38 வகையான வடிவங்களில் பள்ளிக்கூடங்களில் சாதி அடையாளங்களை வெளிப்படுத்துகிறாங்க. அது வந்து கர்ச்சீப்பில் துவங்கி கைக்குட்டையிலேருந்து நம்ம கடுக்கன் உள்பட பலவிதமான பாகுபாடு இருக்கிறதுல ஒரு தவிர்க்க முடியாத ஆய்வாக திரைப்பட நடிகர்களையும் அவர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த குறிப்பிட்ட சாதிய அடையாளத்தோடு வெறும் திரைப்பட நடிகர்களுடைய புகைப்படத்தை மட்டுமல்ல, அது ஒன்றும் ஆட்சேபனைக்குரிய விஷயம் இல்லை. அந்த குறிப்பிட்ட சாதி அடையாளம் பொறிக்கப்பட்ட வாசகங்களோடு குறிப்பிட்ட நடிகர்களுடைய படங்களை பொருத்தி அது பகிரங்கமாக டிஷர்ட் அணிவது, கைகளில் பச்சை குத்தி கொள்வது, உள்பனியன் உள்ளாடைகளில் பயன்படுத்தி கொள்வதெல்லாம் கூட இருப்பதை பார்க்குறோம். அதே போல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் கேள்வியினுடைய இன்னொரு பகுதி, அந்த உள்ளூர் கிராமத்தில் குறிப்பிட்ட சாதியில் யார் செல்வாக்கோடு இருக்கிறாரோ அவரை பற்றி அந்த பள்ளியில் பொறுமையாக பேசுவது, அவரை அந்த நிகழ்ச்சிக்கு, அவரை பள்ளிக்கூட நிகழ்வுக்கு வரவழைப்பது என்பதெல்லாம் கூட இந்த பாகுபாட்டின் ஒரு வடிவமாக இருக்கிறது. இல்லை, அது சமத்துவம், நம்ம சாதியை தனியாகவும் மதத்தை தனியாகவும் பார்க்குறோம். மதத்தை பொறுத்தவரை சமத்துவ விழாக்கள் மிக அவசியம். இப்போ கூட தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமாக பொங்கல் விழாக்களை சமத்துவ பொங்கல் என்கிற பெயரால் தான் தமிழ் மக்கள் அதை வந்து கொண்டாடுறாங்க. இந்த உணர்வு மேலோங்கணும். இது வந்து சமத்துவ பொங்கலில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பங்கேற்கிற சமத்துவ பொங்கல் வேணும். அதே போல் சாதி என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு சாதிய சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய விதத்தில் விழா நம்ம வந்து ஆலோசனை தான் சொல்லியிருக்கோம். சமத்துவ விழாக்களை முன்னெடுக்கணும். அது பள்ளிக்கூடங்களில் இப்போ அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட காலத்தை தீர்மானிப்பது, அந்த குறிப்பிட்ட காலத்தில் சமத்துவத்திற்கான கட்டுரைகள், கவிதை போட்டி, மாணவர்கள் அவர்களையே படைப்பாளிகளாக ஆக்குவது என்கிற முறையில் அவர்களே படைக்கக்கூடிய கதைகள், கவிதைகள், நாடகங்கள் போன்ற கலை நிகழ்ச்சிகள் மூலமாக மாணவர்கள் மத்தியில் ஒரு சமத்துவ கருத்துக்களை கொண்டு போகிறதுக்கான முயற்சி அரசு நிதி ஒதுக்கீடு செய்து பண்ணணும் தான் நம்ம இதில் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பிட்ட பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் அப்படின்னு நாங்கள் போட்டிருப்போம். அப்படின்னா அங்கே ஒருத்தர் தான் இருப்பார். இது மாதிரியான நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதை வந்து அடையாளம் இருக்குது. ஆசிரியர் குறித்தும் மாணவர் குறித்தும் எல்லாமே நம் தனித்தனியாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு என்பதனால் எல்லாத்திற்குமான தரவுகள் நம்ம கையில் இருக்கிறது. அரசு அதை முடிவு எடுக்கணும். அந்த சம்மந்தப்பட்ட ஆசிரியர் அழைத்து பேசுவது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆய்வு எந்த இதுலேயும் ஒரு மீது குற்றம் சாட்டுகிற போது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு பொருத்தமான ஒரு அவகாசத்தை வழங்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அது நம்முடைய ஆய்வு எந்த அளவுக்கு மெய்த்தன்மையானது என்பதை குறித்து அரசு தான் முடிவெடுக்கணும். அந்த மாணவர்களை அழைத்து பேசுவது போன்ற முறையில் நம்ம ரொம்ப வெளிப்படையாக தான் இருக்கிறோம். இந்த ஆய்வு மட்டும்தான் ஒரு முழுமையான சொல்ல வரல. இந்த ஆய்வின் அடிப்படையில் அவங்க வந்து அரசு வந்து நடவடிக்கை மேற்கொள்ளணும், ஆய்வு மேற்கொள்ளணும். சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தன்னுடைய தவறை உணர்ந்தால் ஒருவேளை வந்து அது குறித்து அரசு முடிவெடுக்கலாம். இல்லை என்று சொன்னால் அவர் மீது நடவடிக்கையை நாம் வற்புறுத்தணும். ரெண்டாவது, எல்லாவற்றுக்கும் அரசை மட்டுமே நாங்கள் எதிர்பார்க்குறவங்க கிடையாது. நம்ம அரசுகிட்டே அதை நம்ம கொடுக்குறோம். ஒரு மாத காலத்தில் அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள சொன்னால் நாம் அந்த பள்ளிக்கூடத்தில் மீண்டும் மறு ஆய்வு மேற்கொள்வோம். அதன் பிறகு நடவடிக்கை மேற்கொள்ள சொன்னால் நேரடியான போராட்டங்களுக்கு தீண்டாமொழி முன்னணி, குறிப்பிட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான நேரடியான கள போராட்டங்களுக்கு தீண்டாமொழி முன்னணி போகும் அப்படிங்கிறதா ஏற்கனவே பல பள்ளிக்கூடங்களில் பண்ணியிருக்கிறோம். அது போன்ற நடவடிக்கைக்கு நாங்கள் செல்வோம். பொதுவாக பட்டியலின மாணவர்களுக்கு எதிரான பாகுபாடு தான் அது. ரொம்ப நம்ம மாணவர்கள்ட்ட ஏன் அடித்தீங்கன்னு கேட்டால் என்னமோ பார்த்தா அடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி பசங்க பதில் சொல்கிறது ரொம்ப வேதனையான ஒரு செய்தியாக இருந்தது. ஏன்ப்பா அடித்தேன்னு கேட்டால் அடிக்கணும்னு தோணுச்சு, என்னமோ அவனை பார்த்தாலும் அடிக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி தம்பிகள் சொன்னது. விளையாட்டு மைதானத்தில் அவர் பாட்டுக்கு இருந்திருக்கிறார். ஏன்ப்பா போய் அடிச்சேன்னு கேட்டால் அவன் ஏன் நாங்கள் விளையாடுற இடத்துக்கு வந்தான், பார்த்தவனும் அடிக்கணும்னு தோணுச்சு அடித்தேன் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் மறைக்கலை. அவங்களுக்கு வந்து அதை மறைக்க தெரியலை. அதனால் அவங்க வந்து ரொம்ப வெளிப்படையாகவே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க அப்படிங்கிறது தான்.
பின்னாடி அவங்களோட நாங்கள் உரையாடல் நடத்துகிறோம், இது தவறு இல்லையான்னு கேட்டோம். உரையாடலுக்கு பின்னாடி மனமாற்றம் ஏற்பட்டது என்பது வேறு. ஆனால் இதுதான் யதார்த்தமாக நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு இல்லை, அதைத்தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆமாம், நம்ம சொல்லியிருக்கோம். ஆசிரியர் பயிற்சியிலேயே சமத்துவ கருத்துக்கள் இடம்பெறும்ன்றதை நம்ம கோரிக்கையில் 23 கோரிக்கையில் ஒன்றாக வச்சுருக்கோம். அதாவது பாகுபாடுகள் யாரால் உணரப்படுது என்பதுதான் முக்கியமானது. நம்ம வந்து இப்போ ஒரு இல்லை, அதாவது இந்த பாகுபாடுகளினுடைய நம்ம வந்து அப்படி வரையறுக்கலாம். அதாவது வந்து ஆய்வுக்கு போகிற போது இவங்ககிட்ட இவ்வளோ எடுக்கணும் அவ்வளோ எடுக்கணும் மாதிரி வரையறையை நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ளலை. மாணவர்கள் என்கிற ஒரு பொதுவான சிந்தனையோடு தான் நம்ம வந்து நம்ம போகிறோம். அங்கே போகிற போது பதிலளிக்க விருப்பம் அவங்க தரப்பில் வேணும்ல. அந்த விருப்பம் சார்ந்து நம்ம இங்கே பார்க்குற போது 10% பிற்படுத்தப்பட்ட பகுதி மாணவர்களும் 90% பட்டியலின மாணவர்களும் இருக்காங்க. சமூக நீதி அதான் நான் சொன்னேன், வந்து பள்ளிக்கூடங்களில் சமத்துவ கருத்துக்கள் உருவாகி அது வந்து வெள்ளம் மாதிரி மக்கள் மத்தியில் வரணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே எதிர்மறையாக சமூகத்தினுடைய பிற்போக்கான கருத்துக்கள் பள்ளிக்கூடங்களுக்குள்ளே போகுது என்பது தான் நம்ம பார்க்க முடியும். அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு வந்து உண்மையிலே ஒரு நீண்ட சமூக நீதி பாரம்பரியத்துக்கு சொந்தமான ஒரு மாநிலம் என்பதில் நம்ம எல்லோருக்குமே பெருமை இருக்குது. இன்றைக்கு அது மாறி வருகிறது என்பதில் கவலை இருக்குது. இந்த 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 சமூக நீதி பாரம்பரியத்தை, அந்த பெருமையை நம்முடைய ஆசிரியர்கள் எவ்வாறு உணர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அது வந்து வெறும் சமூக நீதி கருத்துக்கள் வந்து ஒரு பரீட்சைக்கு மதிப்பெண் பெறுகிற ஒரு கருத்தாக மட்டும்தான் இருக்குதே தவிர அது மாணவர்களுடைய ஆசிரியர்களுடைய மனதில் ஊடுருவி ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற கருத்துக்களாக இல்லை என்பதான இவ்வளோ பெரிய பாகுபாட்டுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இன்றைக்கி பார்க்க முடியும். நாங்கள் ஆய்வுக்கு இது மாதிரி பல ஆய்வுகள் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இவங்க பட்டியலின பஞ்சாயத்து தலைவருடைய ஆய்வை மேற்கொண்டோம். கடந்த ஆண்டு வெளியிட்டோம். அதை ஒட்டி தான் மாநில அரசு வந்து எல்லா பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் தேசிய கொடி ஏற்றுவதற்கான ஒரு அரசாணையை வந்து பிறப்பித்து பண்ணாங்க. அதனால் இந்த ஆய்வு எப்படி இருக்கும் என்பதை எங்களால் வந்து முன்னாடியே தயாரிப்பிலே பார்க்க முடிந்தது. அதனால் பள்ளி வளாகத்திற்குள்ளே போய் நாங்கள் ஆய்வு எடுக்கலை. மாணவர்களை பள்ளி முடிந்து வருகிற போது அவர்களை வீதியில் சந்தித்து அல்லது மாணவருடைய வீட்டில் சந்தித்து இப்படி தான் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆணையம் இப்போ தானே தன்னுடைய பணியை துவங்கியிருக்கு. அந்த ஆணையத்துடைய பரிந்துரை வரணும். அந்த பரிந்துரை அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 முறை அவரை சந்தித்தோம். அவர் வந்து ரொம்ப ஒரு பொறுப்பான முறையில் அந்த ஆய்வு பணிகள் மேற்கொண்டு வருவதை நம்மால் உணர முடிகிறது. நிச்சயமாக ஒரு நல்ல பரிந்துரைகள் வரும் என்று நாம் எதிர்பார்க்குறோம். நாமளும் அப்படிப்பட்ட பரிந்துரைகளை கொடுக்குறோம். இந்த ஆணையத்தை பயன்படுத்தி கொண்டு பலர் தமிழ்நாட்டில் இந்த பணியை மேற்கொள்கிறாங்க. உதாரணமாக பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை தமிழ்நாட்டில் ஒரு 4-5 இடங்களில் கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க. அது மாணவர்கிட்ட கருத்துக்களை பெற்று சந்துரு ஆணையத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்றதெல்லாம் ஒரு நல்ல அம்சமாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ தானே நம்ம வெளிக்கொணர்றோம். அதுவுமே இப்போதும் நடந்தது இல்லை. அந்த குற்றங்களுமே எப்போதும் நடந்த குற்றம். நம்ம ஆய்வுக்கு இப்போ தானே போகிறோம். இந்த குற்றங்கள் முன்னாடி நடந்த குற்றங்கள் தான்.
நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பள்ளிகளே அரசு பள்ளி தான் அதிகம். அதனால் சொல்லணும், அது நம்ம சாம்பிள் சர்வேல எடுத்துக்கொண்ட 444 பள்ளிகளில் அதிகமான பள்ளிகளே 321 அரசு பள்ளி. அதனால் பாகுபாடுகள் அங்கே தான் அதிக வழி வந்திருக்க முடியும். அதுதான் நான் வெளிப்படையாக சொன்னேன். இது ரொம்ப ஒருவேளை அந்த பள்ளிகளுடைய பெயரை வெளியிட்டால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தீண்டாமொழி பின்னணி கூட ஒரு பரபரப்பான இடத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை விட முக்கியமானது சமூகத்தில் நல்லிணக்கம் நிலவ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆகவே தான் கையில் பட்டியலை வைத்துக்கொண்டு நம்ம வெளியிடாமல் இருக்கிறோம். இப்போது உங்களுடைய உதவியினால் இந்த செய்தி தமிழக அரசாங்கத்துடைய கவனத்தை கவரும் நினைக்கிறோம். நாங்கள் இந்த பட்டியலை உடனடியாக இன்றைக்கி சந்துரு ஆணையத்திட்டையும் மாநிலத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகிட்டையும் நாங்கள் மாநில பள்ளிக் கல்வித்துறையிட்ட கொடுப்போம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், 1 மாத காலம் அவகாசத்திற்குள் இதில் இருக்கிற இப்போ நண்பர் கேட்ட அடிப்படையில் தீவிரமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ சில சாதாரண விஷயங்கள் இருக்கிறது, தீவிரமான குற்றச்சாட்டு. பெண்களுக்கு, பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஆசிரியர்களை எப்படி நாம் மன்னிக்க முடியும்? இப்போ அவர்கள் மீது நம்ம கையில் விவரம் இருக்கிறது, எந்த ஆசிரியர் என்ன விவரம் இருக்கிறது. இதன் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நேரடியாக தீண்டாமொழிக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூட ஆசிரியருக்கு முன்பாக புகார் நாங்கள் எழுப்புவோம், நேரடியாக போராட்டங்களுக்கு நாம் செல்வோம் என்பதுதான். அப்படி பல ஆசிரியர்கள் தீண்டாமொழிக்குடைய நடவடிக்கையால் இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார்கள் என்பதை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் எங்களுக்கு எந்த விதமான சமரசமும் இல்லை. அதான் 1 மாதம் சொல்கிறேன். ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பள்ளி தானே தோடு, எங்கே எடுத்தோமோ அங்கே வருது, அவ்வளோதான். பள்ளிக்கூடங்களை தேர்வு பண்ணுறக்கா ஒரு பொதுவாக நம்ம ஒரு நகரங்கள் இருக்கணும், பேரூராட்சிகள் இருக்கணும், கிராமப்புறங்கள் இருக்கணும்னு சொல்லி நம்ம தலைநகர் சென்னை உள்பட கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்று முடிவெடுத்தோம். ஆனால் நம்மளால் 36 மாவட்டங்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. சில மாவட்டங்கள் எடுக்க முடியலை. ஒரு அடிப்படையான சில கேள்விகளை வச்சு தான் நகர்ந்தோம். நாம் ஒரு சாம்பிள் சர்வேன்னு சொன்னால் எல்லா விதமான தன்மை இருக்கணும். மாநகரம், நகரம், பேரூராட்சி, கிராமம் என்ற முறையில் இருக்கணும். அரசு பள்ளி, உதவி பெறக்கூடிய பள்ளி, தனியார் பள்ளி, இப்படி தான் இருக்கணும் முடிவு.